மோசே பாத்தீங்களா? எகிப்தியனால எந்த இஸ்ரவேலனாவது மரித்தானா? இல்ல. அடித்தான் எகிப்தியன் இஸ்ரவேலனை, ஆனா மரிக்கல. ஆனா மோசே போய் அதை சால்வ் பண்ண போனதை எப்படிதான் சால்வ் பண்றான்? கொன்னுதான் சால்வ் பண்றான். அவங்களுக்கு கொலை பண்ணிட்டு அடுத்துதான் அவங்களுக்கு கொடுக்கிற சின்ன பனிஷ்மெண்டே கொல்லணும். எனவே தான் கர்த்தர் எடுத்ததுமே நீ அப்படி இப்படி இல்ல. முதல்ல நீங்க பாரு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு அவன் கண்ணை குத்துனானா நீ கண்ணை குத்து, அவன் பல்ல அடிச்சான நீ அவன் பல்ல அடி. கண்ணுக்கு ஏன் கொலை பண்ற? இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வரார். ஏன்னா இருதயம் அவ்வளவு முரட்டாட்டம் உள்ள இருதயம், கடினம் உள்ள இருதயம். அதனால கர்த்தர் என்ன செய்யற, மோசையை கொண்டு இந்த லெவலுக்கு இறக்கி கொண்டு வரார். கொண்டு வந்து நிறுத்தி விட்டு மோசையிலும் பெரியவர் இப்ப உள்ள என்றாகிறார். அவர் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் சொல்றாரு, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு இருந்தல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உன்னை ஒரு கண்ணத்துல அடிச்சுட்டானா, ஒரு கண்ணத்துல அடிச்சா நான் அவன் ரெண்டு கண்ணத்தையும் பழக்காம விட மாட்டேன்னு நம்ம எங்க போயிட்டோம் தெரியுமா? ஜீசஸ் இருந்து ஜம்ப் பண்ணி பின்னாடி போறோம்.